ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். வருகிறது இபிஎஃப்ஓ 3.0. இனி பிஎஃப் பணத்தை எடுக்க லைனில் நிற்க வேணாம், போர்ட்டலில் அப்ளை பண்ண வேணாம், ஏடிஎம்க்கு போனவே போதும். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஆர்டிக்கல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இபிஎஃப் 3.0 ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அம்சங்களை பார்த்திங்கன்னா, விரைவில் வந்து ஊழியர்களுக்கான பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுப்பதற்கான வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா, மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மண்டவியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 6 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனால் வரும் காலங்களில் பல்வேறு புதிய அம்சங்களை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மார்ச் 6 வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு இபிஎஃப்ஓவில் ஒரு வங்கி போல் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பேங்க் மேலே செயல்படும்? ஒரு வங்கியில் பரிவர்த்தனை நடப்பது போல் இபிஎஃப் அலுவலகங்கள் ஊழியர்களுக்கும் ஒரு வங்கியை போலவே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இபிஎஃப் கணக்கு வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு வந்து யூஏஎன், யூனிவர்சல் கணக்கு, அந்த நம்பர்களுங்க யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், யூனிவர்சல் கணக்கு எண்ணுங்கிறது தமிழில். ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமா எப்படி அவங்க வந்து ஏடிஎம் மாதிரி பணத்தை எடுத்துக்கிறதோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கலாம். இனி விவரங்களை மாற்ற இபிஎஃப்ஓ அல்லது உங்கள் அலுவலகத்திற்கோ செல்ல வேண்டாம், போர்ட்டல்லே பண்ணிக்கலான்றது ஏற்கனவே ஒரு பெஸ்ட்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. முன்பு போலவே இப்போது ஊழியர்கள் இபிஎஃப்ஓ அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை அல்லது முதலாளியிடம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டவியா தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏனெனில் இந்த பணம் ஊழியருக்கு சொந்தமானது. அவர் முதலாளியிடமிருந்து ஒப்புதல் வர வேண்டிய அவசியமில்லை. ஊழியர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இபிஎஃப் 3.0 சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், பிஎஃப் பணத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்கலாம். முன்பு இது 7 முதல் 10 நாட்கள் வரை ஆகும். இப்போ வந்து அப்பே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஃபோட தொடர்புடைய ஊழியர்களுக்கு ஏடிஎம் அட்டைகள் வழங்கப்படும். இவை பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்படும். இது ரெண்டாவது இது. சரி, மூணாவது சேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதை பயன்படுத்தி எந்த ஏடிஎம்லையுமே பணம் எடுக்கலாம். இந்த ஏடிஎம் தான்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. மொத்த வைப்பு தொகுதியில் 50% மட்டுமே வந்து பணம் எடுக்க முடியுங்கிறது 4வது ரூல். 5வது ரூல் என்ன அப்படிங்கன்னா, இபிஎஃப்ஓடன் தொடர்புடைய ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய தொகையை எந்த வங்கியிலேருந்தும் எடுக்கலாம். ஓகே. 6வது, இந்த வசதி ஜனவரி 1, 2025 அமலுக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. முன்பு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வங்கியிலிருந்து ஓய்வூதியம் பெற வேண்டியது கட்டாயப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பேங்க்கில் வேணாலும் போய் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். முன்கூட்டியே நிதி எடுப்பதற்கான வரம்பு, 7வது பாயிண்ட்டு, முன்கூட்டியே நிதி எடுப்பதற்கான வரம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 50,000 இருந்தது, இப்போ 1,00,000 வந்து உயர்த்திருக்கிறாங்க. அதை பெற பணியாளர்கள் காகித வேலைகளை ரொம்ப செஞ்சுற மாதிரி இருக்குமா, இப்போ அந்த பேப்பர் ஒர்க்கே கிடையாது. ஸோ முன்கூட்டியே எடுக்கிறதுக்கு 1 lakh வரைக்கும் நம்ம எடுக்கலாம். 8வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் பிஎஃப் மொபைல் செயலி மூலம் வரைப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் சொந்ததாரர்களுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 9வது பாயிண்ட்டு, இந்த வசதி மே அல்லது ஜூன் இந்த இடப்பட்ட இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் ஊழியர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதாங்க. சரி, ஆனால் இபிஎஃப்பில் பணம் எடுக்க சில விதிகள் இருக்குது. அது என்னென்ன விதிகள்னு சொல்லிடுறேன். இபிஎஃப்லேருந்து பணம் எடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. யாருமே முழு பணத்தையோ அல்லது 50% அப்படி எடுக்க முடியாது. ஊழியர்கள் வந்து கண்டினியூஸாக 7 years ஒர்க் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா மொத்த டெபாசிட் பணத்தில் 50% எடுக்க முடியும். 7 years யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த 50% பணத்தை வந்து எடுக்க முடியும், மொத்தமாக எடுக்க முடியாது. சப்போஸ் அவர் தனது பதவி காலத்தில் 3 முறை மட்டுமே இதை வந்து செய்ய முடியும்னு போட்டிருக்காங்க. அப்போ 21 years ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைனா லைஃப் டைமில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா 3 டைம் 7 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா 50% அமௌண்ட்டாக 3 டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கேப்ஸ் என்னென்னு இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்ல, ஆனால் 3 டைமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3rd பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பணியாளர்கள் ஓய்வு பெறுவதற்கு 1 வருடத்துக்கு முன்பே மொத்த வைப்பு தொகையில் 90% எடுக்கலாமா, ஓய்வு பெறும்போது 100% வந்து திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னா 57 வயசில் 90% பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். மீதி இருக்கிற அந்த 10% வந்து ஓய்வு பெற அன்றைக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஊழியர்கள் வேலை இல்லாமல் போனால், சப்போஸ் 4th பாயிண்ட், யாருக்குமே வேலை இல்லாமல் போனால் 1 மாதத்துக்கு பிறகு ஒரு 75% அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்ப எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பணியாளர் ஓய்வு பெறுவதற்கு சற்று முன்பே வேலை விட்டு வெளியேறினால் அவர் முழு தொகையும் திரும்ப பெறலாம். 58 ஏஜுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஃபுல் பணத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர மருத்துவ அவசரம், வீடு வாங்குதல் அல்லது உயர்கல்விக்கு பணம் தேவைப்பட்டால் அவர்கள் பிஎஃப் கணக்கில் சேர்த்து பணத்தை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
நான் லோகநாயகி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை வணிக மேலாண்மை மற்றும் MBA பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பில் வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆர்டிக்கல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் தேடிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன். இது எப்படி ATM கார்டு எப்போ கொடுப்பாங்க, இது எப்படி லிங்க் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ மார்ச் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மந்த்ஸில் எல்லா வேலையும் EPF கார்டு இருக்கும். ATM மாதிரி எங்கே வேணாலும் பணத்தை எடுக்கலாம். தேங்க்யூ.